हमारा देश के लिए वणकम है। अरे बैठी நாம எனக்கு என்ன பண்ண போறோம்னா பஞ்சாபி ஸ்டைல்ல பானிபூரிய வச்சுதான் சேலஞ்ச் வீடியோ பண்ண போறோம். அதுக்கு வெயிட் பண்ணு. அதுக்கு ஃபர்ஸ்ட் போட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பாத்துறோம் வாங்க. நம்ம பசங்களுக்கு ஆளுக்கு 75 வச்சு பானிபூரி கொடுத்துருக்கோம். இதை இவனுங்க எப்படி சாப்பிட போறானுங்கன்னா இப்படி ஒரு பானிபூரி எடுத்து அத மேல ஒரு ஓட்டை போட்டு அத அப்படியே இந்த ரசத்துல முக்கி எடுத்து அதுக்கு கூட கொஞ்சமா உருளைக்கிழங்கு அப்புறமா ஆனியன் உள்ளி இதெல்லாம் வச்சு இப்படியே எடுத்து இப்படி இவனுங்க யாரு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவனுங்க தான் இந்த போட்டியோட வின்னர். அதுக்கு நாங்க டைமர் வச்சிருக்கோம். இவனுங்களுக்கு நாங்க 10 நிமிஷம் டைம் கொடுப்போம். அதுக்குள்ளாடி யாரு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறாங்கன்னு பாத்துருவோம். போட்டியை நான் தொடங்க போறேன். பசங்களா ரெடி ஆயிருங்க. 3, 2, 1 ஸ்டார்ட். வீரவேல் अरे भाई நீங்கள் கேட்ட பானிக்கே ஒரு சட்டி நிறைய இருக்கு. நான் பானிபூரி சாப்பிடுறது இவ்வளவு கஷ்டமா இருக்கேன்னு நினைக்கவே ரொம்ப ஈஸியா. வாயெல்லாம் அங்க பிஞ்சு வாயெல்லாம் அங்கங்க பிஞ்சு பிஞ்சு எனக்கு நாசில புண்ணா இருக்கு. எனக்கு தலை சுத்துது, கண்ணு கறங்குது, மயக்கம் வருது. எங்கிற முடியாதாயிட்ட. அரே சிவா வாய் என்ன டேமேஜ் ஆகுது. சிவா இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பீச் தந்திருப்போம். அது எப்படி இருக்குன்னா எனக்கு தலை சுத்ததுலே இந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கு. ஆனா அழகா பேசி என்ன கேட்கறான் நேரம் ஆகுது. பாய் 5 நிமிஷம் ஆச்சு. நாக்கு இறை இருக்கு. எனக்கு பாத்துட்டு இருக்க மாட்டியாது. நல்லா சாப்பிடுறோம்.
ரொம்ப நல்லாவே இருக்கு. பயங்கர போ சீடு என்ன பார்த்துட்டு இருக்க மறந்து என்ன பார்த்துச்சுன்னா என்ன அவனு உள்ளதுல எடுத்து போட்டுட்டு இருக்கேன். அதை திருப்பி அங்கே போடு. நண்பர்களே, இந்த போட்டியா இருந்தாலும் சரி, எந்த போட்டியா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சீட்டிங் வச்சிருக்கவே கூடாது. சரியா? நீ ரெஃப்ரியா இருந்து என்னத்துட இது இல்ல பாக்க நான் சரி. என்ன இது? அபினேஷ் புதுசாக ஒரு யுக்தியை கையாளியா. இவன மாதிரி மூளை இருக்குதுன்னா இப்படிதான் ஸ்மார்ட்டா ஜெயிப்பாங்க. இப்ப ஏன் இவன் இப்படி போட்டிருக்கான்னா, இதை அப்படியே அந்த தண்ணியில போட்டதுக்கு நல்லா ஊறும். அப்படின்னா வாய்க்கு எல்லாம் ரொம்பவே ஈஸியா இருக்கு அதை சாப்பிடுவது. அஜீஸ், இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்களேன். சீக்கிரம் திண்ணி முடியுங்க, நேரம் ஆகுது. அம்பானி இங்க இல்ல, அம்பானி மும்பை. ஒருவாடா 4 நிமிஷம் ஆச்சு. 3 நிமிஷம் இருக்கு. இது போகட்டும். பானிபூரி இப்படி சாப்பிடவே கூடாது. ஆமா, என்னதான் நீ இதான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கணும். அஜீஸ் போட்டியில எலிமினேட் ஆயிட்டாரு. அப்படியே எலிமினேட் ஆனாலும் இருக்கிறத அவரு சாப்பிட்டு முடிச்சிட்டு. அஜீஸே போட்டி முடியாது தோக்கடிக்கிற அந்த தருணம் கொஞ்சம் வலிக்குது. இருந்தாலும் சீட்டிகள் இறங்கிட்டான். இந்த உலக ஃபுல்லாவே அப்படிதான். மக்களே, உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிவிக்கணும். இந்த போட்டியில பொறுப்பு தரப்பு என்னன்னா, இந்த போட்டியால நம்ம பிளேயர்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு காயம் ஏதாச்சும் ஏற்பட்டாலோ நிர்வாகம் பொறுப்பு கிடையாது. அவங்கவுங்க காயத்தை அவங்கவுங்க தான் தீக்கணும். இதுதான் இந்த போட்டியோட முக்கியமான ரூல். கரெக்டா? பரிசுண்டா முதல்ல போட்டி முடியட்டு. அமது 9 நிமிஷம் ஆச்சு. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. அதே அஜீஸ் போட்டியில இருந்து வெளியில போயிட்டாரு. அஜீஸும் நல்லாவே சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா இப்ப போட்டி யாருக்கெல்லாம் நல்ல தூரமா போகுதுன்னா, நம்ம சிவாய்க்கு நம்ம அபிநேஷுக்கு தான் பாப்போம். இவங்க 2 பேர்ல யாரு அதிகமா சாப்பிட்டு யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்க. உங்க 2 பேர் கையில தான் இந்த போட்டியே இருக்கு. அரே பாய், ஜெயிச்சிருங்க. இதுக்கு என்ன மருந்து இருக்கா? சரியா, கும்பி பாகம். உங்களுக்கு இன்னும் 20 நிமிஷமே உள்ளன. 20 செகண்ட். அரே பைத்தியக்கார், சும்மா சும்மா பானி கேக்குதே. 5 6 7 8 9 10 போட்டி முடிஞ்சு. கரெக்டா 10 நிமிஷம் மக்களை, 10 நிமிஷம். சரி, இப்ப யார் யார் எவ்வளவு சாப்பிட்டுருக்குன்னு போய் கவுண்ட் பண்ணி பாத்துருவோம். நீங்கள் போட்டியிலிருந்து விலக்கிவிட்ட காரணத்தினால் நிம்பிள் அப்படியே விலகும். நம்ம இப்போ அபிநேஷ் ஆரம்பிப்போம். அபிநேஷ் எவ்வளவு சாப்பிட்டுருக்கேன்னா, இல்ல நிறைய சாப்பிட்டுருக்கேன், எவ்வளவு மிச்சம் வச்சிருக்கேன்னு பாப்போம். அபிநேஷ் 25 எண்ணம் மிச்சம் வச்சிருக்கேன். அப்படின்னா 50 பானிபூரி சாப்பிட்டுருக்கேன். இது அம்மா யாராலையுமே முடியாது. அபிநேஷே 50 பானிபூரி சாப்பிட்டுருக்கேன். சரி பாப்போம் சிவா எவ்வளவு சாப்பிட்டுருக்கேன். அது என்னத்த கணக்கு, எண்ணிக்கை இல்லை. நண்பர்களை இப்ப சிவா கிட்ட இருந்து 20 தான் மிச்சம் வச்சிருக்கேன். சிவா வேற லெவலு, கண்டஸ்டன்ட் தான் சிவா. தொடர்ந்து 2 வாரம் மாட்டேன் நினைச்சாலே அப்படியே புல் இருக்குது. ஏன்னா அவனே வாய்க்குள்ளாடி எல்லாமே கீறி கீறி இருக்கான். நாளைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல. மொத்தமா சிவா 55 எண்ணம் தின்னி அபிநேஷோட பெரிய லீடிங்ல இருக்கேன். இத்துடன் இந்த போட்டி நிறைவடைகிறது. போட்டியோட வெற்றியாளர் யாருன்னா நம்ம சிவா தான். இருந்தாலும் அஜீத் கிட்ட போய் ஒரு வார்த்தை பேசிட்டு அஜீத்
தொடர்ந்து 2 வாரம் தோக்கு. முதல் முறையா தோல்வியே இல்ல, இது ஒரு எலிமினேட் ஆயிருக்கீங்க. இத பத்தி நீங்க என்ன உணர்றீங்க? உங்க மனசு எப்படி இருக்கு? நான் வேகமா இந்த தீய செயல்களை செய்ய ஒரு செல்லி வந்தது யாரு? அரே பைத்தியக்கார சொல்லுங்க. அதாவது அவர் சொல்ல வர்றது என்ன? எப்படி வச்சு சாப்பிடலாம்? அவர் சோறு சாப்பிட்டதுல மெயின் கான்செப்டா இருக்கு. அவருக்கு இந்த பானிபூரி பேல்பூரி எல்லாம் செட் ஆகாது. இவரை வச்சு என்ன போட்டி நடத்தினாலும் இவரே ஜெயிச்சிட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கே அது அழுத்து போச்சுன்னு எனக்கு புரியுது. அதனால தான் அவர் இந்த மாதிரி ஒரு யுக்தியை கையாண்டிருக்காரு. சரி மக்களே, இதோட போட்டி முடியுது. நம்ம இந்த வின்னர் வந்துட்டு சிவா. சிவா நண்பர்களே, முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வின்னர் சிவாவுக்கு பிரைஸ் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு பிளானுமே இல்ல. நீங்க மறக்காம கமெண்ட்ல செல்லுங்க. 2வது வாரம் ஃபர்ஸ்ட் வார யாருக்காவது என்ன பிரைஸ் கொடுக்கணும்னு உங்களோட அபிப்பிராயத்தை நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அதை அப்படியே அடுத்த போட்டியில இருந்து நம்ம பசங்க எல்லாருக்கும் கொடுக்கறோம். அதற்கு நன்றி மக்களே. காத்தா பாய் பாய். அரே மக்கள் பாய். ஹே இது நல்லா இருக்கு.